ஹோட்டலில் சாப்பிட்றத விட வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும் இந்த மஷ்ரூம் சால்னா. மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றுறது, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காவும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், 2 மிளகாவையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட்டுக்கான சால்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான தேங்காய், முந்திரி, பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் கசகசா, சோம்பு, முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ கொதிச்சுட்டு இருக்க மஷ்ரூம் குழம்புல இதையும் ஊற்றிட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு எடுத்திங்கன்னா சால்னா ரெடி.